ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தாரா vlogs. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ இயர் அன்றைக்கி கோயில் போனது தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து சாத்தூரில் இருக்கனால அங்கே இருக்கங்குடி கோயிலுக்கு போனோம். ஸோ இருக்கங்குடி கோயிலுக்கு போய் 1 இயர்க்கு மேலே ஆச்சு. ஸோ அதான் நியூ இயர் அன்றைக்கி போகலான்னு சொல்லி பிளான் போட்டு கிளம்பி போயாச்சு. அண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாக்கிங் பிளேஸ்லாம் கட்டியிருந்தாங்க. ஸோ இந்த நடந்தே போகிறாங்களா அவங்களுக்கு வாக்கிங் பிளேஸ் கட்டியிருந்தாங்க. ரோடெலாம் புதுசாக போட்டிருந்தாங்க. பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. ஒரு ஒரு இடமும் பார்க்க க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். அண்ட் இந்த அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அண்ட் நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நான் நம்புகிறேன், அதே மாதிரி நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் கடைசியாக வரும்போது அவ்வளோக்கு தண்ணி இல்லை, பட் இந்த தடவை வந்து ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறையா பேர்ட்ஸ் இருந்துச்சு. நிறையா பேர்ட்ஸ் வித்தியாசமான பேர்ட்ஸ்லாம் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. அண்டு என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். ரொம்ப நாள் கழித்து போகிறனால ஸோ வேலாம் கொஞ்சம் கட்டிகிட்ருக்காங்க. ஷாப்ஸ் எல்லாம் கட்டிகிட்ருக்கனால வேலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க. எங்களால் கரெக்டாக போக முடியல. அப்புறம் எப்படியோ அடித்து பிடிச்சி கோயிலுக்குள்ளே போயிட்டோம். அண்ட் கோயிலுக்குள்ளே போனால் கோயிலை பார்த்தா க்யூ ரொம்ப நிற்கிது. அவ்வளோ தூரம் க்யூ இருக்குது. அப்படி க்யூவில் நின்று நாங்கள் போய் சாமியை பார்த்துட்டு வெளியே வரக்கு நைட்டு 6:30 மணிக்கு ஆயிரும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, வெளியே நின்று நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மனோட பிறந்த இடம்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துலையே சாமி கும்பிட்டுட்டு, அங்கே மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் இல்லாதனால அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சாமி இருந்துச்சு, அந்த சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டை பார்த்து கிளம்பி போகலான்னு சொல்லி வந்துட்டோம். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த சாமி ஐட்டம்ஸ்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஒரு கடையில் வந்து கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நிறையா குட்டீஸுகளுக்கு விளையாட்டு பொம்மை அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும். பார்க்குறக்கே வந்து நம்ம மினி ஊர் மாதிரி இருக்கும். நிறையா திருவிழா மாதிரி இதாக இருக்கும். இந்த ஆர்ச் வந்துடுச்சு. இதுதான் இருக்கக்கூடிய ஆர்ச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. அப்புறம் இது கோவில் நுழைவாயில். பேக் சைடு நாங்கள் நிற்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக காவடி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் என்னால் கவர் பண்ண முடியல. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இதுதான் சாமி பிறந்த இடம். ஸோ இங்கே தான் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து அவ்வளோக்கு க்யூ இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு சாமியை நினச்சி விளக்கு போட்டால் நம்ம நினச்சது நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட் சாமி மட்டும் போய் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அண்ட் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் போகிறதுக்கே மதியானம் 12 மணிக்கு மேலே தான் போனோம். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் மதியானம் தான் போனோம். அப்புறம் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு பாலம் கட்டியிருந்தாங்க புதுசாக. ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு வரும்போது வந்து அந்த வழியாக தான் வந்தோம். அந்த வழியும் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. அப்புறம் என் பையன் பொம்மை வேணும் கிட்ட அழுதுகிட்டே இருந்தான். ஸோ அவனுக்கு வந்துட்டு மாங்காய் கொடுத்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அந்த புது பாலம் தான் இது. அது பக்கத்தில் இருக்க வந்து டேமு. ஸோ என் வீட்டுக்கார் காமிச்சிட்டு இருந்தார், இதுதான் டேமு, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.